என்னோட ஹேர் டைப் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லோ போரோசிட்டி ஹேர் டைப் தான். அதே மாதிரி என்னோட ஜெனடிக்ஸ் படி பார்த்தாலும் எங்க குடும்பத்துல யாருக்கும் அந்த அளவுக்கு முடி திக்கா இருக்கும் அப்படின்லாம் இல்ல. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப தின்னான முடி, அதுமே ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த ஹேர் டைப் தான் எனக்கு. ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு இந்த ஹேர் கேர் பத்தின எந்த ஒரு அவேர்னஸுமே கிடையாது. அந்த டைம்ல இந்த அட்வைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடி இன்னும் நான் டேமேஜ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் நான் ஹேர் கேர் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நான் கூகுள்ல தான் சர்ச் பண்ணி எப்படி மசாஜ் பண்ணணும், மசாஜ் பண்றதுனால ஹேர் வளரும் அப்படிங்கறதே நான் கூகுள் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எப்படி எண்ணெய் வைக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எந்த ஹேர் பேக் வந்து போடணும், அந்த ஹேர் பேக்கால என்ன யூஸ், அது என் முடிக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து போக போக தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நல்ல தூக்கம் வேணும், முடிய வந்து ஃப்ரீயா விடாம நல்லா பின்னி போட்டுக்கணும், டேமேஜ் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹை தங்கன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் பூவி. எனக்கு ஒரே இடத்த ஸ்டக் ஆகி என் வாழ்க்கையோட அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்ல. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இல்லையா வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு பிஜி போனதுக்கு அப்புறம் தான் நான் மார்னிங் காலேஜ் போறேன்னா நைட் 7 மணிக்கு தான் ஹாஸ்டலுக்கு வருவேன். சோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்ததுனால எனக்கு முடிய பத்தின கவலை எல்லாம் சுத்தமா இல்ல. அண்ட் முடிய மெயின்டைன் பண்ண முடியலன்னு இதுவரையும் வந்து நான் கட் பண்ணிட்டு போனிடெயில் போட்டு தான் சுத்திட்டு இருந்தேன். அண்ட் போனிடெயில் டெய்லியும் போட்டுட்டு இருந்ததுனால எனக்கு ஹேர் இன்னும் அதிகமா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முன்னாடி இருந்த திக்னஸ் வந்து உனக்கு இப்ப இல்ல பூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஆயிடுச்சு. பட் அப்போ இருந்த ஹெல்த் இஷ்யூஸ், அப்ப இருந்த ஸ்ட்ரெஸ்க்குலாம் நான் ஹேர் கேர் பண்ற அளவுக்கு நான் ரெடியா இல்லாதனால நல்லா கண்டுக்கல, அப்படியே ஃப்ரீயா விட்டேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. அந்த டைம்ல தான் நான் பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணணும் முடிவு பண்ணது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும், முடியெல்லாம் பாத்துக்கணும் அப்படிங்கிற டெசிஷன்லாம் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னா முடிய வந்து நம்ம கட் பண்ணா கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். கேர்ள்ஸ் நிறைய பேர் கண்டிப்பா ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தா முடிய கட் பண்ற வேலை நான் டிசம்பர் 2022 வரையும் நான் பண்ணிருக்கேன். டக்குனு ஏதோ ஒரு தோணல், எனக்கு முடிய லாங்கா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு. அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் முடிய கட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ஜனவரி 2023 ரெசல்யூஷன் அதை நான் எடுத்தேன். அதே மாதிரி நான் முடி வளர்க்கணும், நான் நினைக்கிற லென்த் வளர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 years ஆகும் எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய முடி மாசத்துக்கு 1/2 இன்ச் தான் வளரும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்படி பார்த்தோம்னா 6 இன்ச் தான் வளரும். அது மீறி நீங்க வளர்க்க நினைக்கிறப்போ நிறைய ஹேர் கேர் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் முடி வளரும் தான். பட் சயின்டிபிகலி ஸ்பீக்கன் ஒரு மந்த்துக்கு 1/2 இன்ச் நம்ம முடி நார்மலா எந்த ஒரு கேருமே பண்ணலனாலும் வளரும். நிறைய ஹேர் கேர் பண்றப்போ நம்மளுடைய ஹேர் வந்து ஒரு 6 to 12 இன்ச் வரையும் அப் டு 12 இன்ச் வரையும் வளர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது நீங்க எந்த அளவுக்கு உங்க முடிய கேர் பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. என்ன வரைக்கும் கேக்குறீங்கன்னா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என் முடிய வந்து லாங்கா வளர்க்கணும்னு முடிவு பண்ணேன். பட் திக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணல. எனக்கு வந்து திக்னஸ் இருந்ததுன்னா என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். சோ அதே மாதிரி நான் ரொம்ப லாங்கா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கல. நான் வந்து ஒரு லெவல் ஆஃப் லென்த் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன். சோ அது வரையும் தான் வளர்ப்பேன். அது வளர்றதுக்கு 3 to 4 years ஆகுங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என் முடிய பராமரிச்சிட்டு இருக்கிறேன். சோ உங்களுக்கு லாங்கா வேணுமா இல்ல திக்கா வேணுமா இல்ல லாங் அண்ட் திக் ரெண்டுமே வேணுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிஸ்க்ளைமர், உங்களுக்கு லாங் அண்ட் திக் ரெண்டுமே வேணும்னா உங்களோட ஹேர் கேர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஜெனடிக்ஸா இல்ல என்ன மாதிரி இருக்கிற முடி, அதே மாதிரி ஜெனடிக்ஸ் படியும் எனக்கு வந்து எங்க ஃபேமிலில யாருக்கும் அந்த அளவுக்கு திக்கல, ஆனா நான் வந்து அடர்த்தியா வளர்க்கணும், லாங்கா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கேர் வந்து அதிகமா தேவைப்படும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க மத்ததெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குமா, உங்க முடிய பராமரிக்கிறதுக்கு டைம் இருக்குமா, அப்படி வளர்க்க டைம் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் வந்து 2023 ஜனவரியில இருந்து நான் முடிய கட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் கட் பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. சோ அப்போ இந்த அளவுக்கு நான் ஃபுல் ஷார்ட்டா கட் பண்ணிட்டேன். நான் பிக்சர் இன்சர்ட் பண்றேன் உங்களுக்கு. இது ஜனவரி 2023 எடுத்த போட்டோ. அதே மாதிரி இது டிசம்பர் 2023 எடுத்த போட்டோ. நான் ஒரு 10 இன்ச் வளர்க்கணும்னு முடிவு பண்ணேன். அண்ட் யா, நான் 10 இன்ச் வளர்த்துட்டேன். பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து என் தலையில பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அது இல்லாம நான் போனிடெயில் போட்டு ஹேர் லாஸ் அதிகமா இருந்ததுனால ரொம்ப தின்னாக ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி நிறைய கேப் தெரியற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ நான் முடி இன்னும் கொஞ்சம் திக்கா வளரணும்னு வந்து நான் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஹேர் கேர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் இயர் இதே நாள் நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணேன், நைட் ஷிஃப்ட். என்னால வந்து என்னோட ஹேர் வந்து ஒழுங்கா பாத்துக்க முடியலங்கிறதுனால நான் மே மந்த் அகைன் ஒரு 5 இன்ச் கிட்ட கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ், வேற இஷ்யூஸ் எனக்கு நிறைய போச்சு. அந்த 2024 இயர் தான் வர்ஸ்ட் இயர் இன் மை லைஃப்ல நான் சொல்லுவேன். சோ அப்படி இருந்ததுனால நான் எந்த ஒரு ஹேர் கேருமே பண்ணல. பட் அந்த டைம்லயுமே எனக்கு இன்னொரு 2 இன்ச் அதுவாவே க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இப்போ நான் ரீசெண்டா திரும்ப ஒரு 3 மாசமா தான் என் ஹேர் கேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். டிசம்பர் 2023 இருந்த அதே அளவு முடி வந்து நான் வளர்த்துட்டேன் நான் நம்புறேன். 80% நீங்க உங்க உடம்புக்கு என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ்டர்னலா காட்டும். அது ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ஹேரா இருந்தாலும் சரி. நீங்க எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளியே பிரதிபலிக்கும். என்ன சாப்பிடும் நான் சொல்றேன், அதோட யூசஸ் எல்லாம் நான் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. சோ திரும்பவும் அதெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. சோ கண்டிப்பா ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க, இல்ல பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களால இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாதாம் ஒரு 3 to 5 நைட் டெய்லி ஊற வச்சு அதோட தோலை வந்து உரிச்சிட்டு பாதாம் வந்து காலையில 3 to 5 வந்து சாப்பிடுங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் காலேஜ் டைம்ல இதை வந்து ரெகுலரா காலையில எழுந்து பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி நல்லா குடிப்பேன். அந்த டைம்ல எனக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறத நானே நோட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்க கண்டிப்பா நீங்க இதை வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி காஞ்ச திராட்சை, அது வந்து சில பேர் தண்ணியில ஊற வச்சு சாப்பிடணும்பாங்க, அது வெயிட் கெயின்காக சொல்லுவாங்க. பட் நான் அப்படிலாம் சாப்பிட்டதில்ல, நான் அப்படியே ராவா தான் எடுத்துக்கிட்டேன். பாதாம் கூட சேர்த்து இதையும் நான் சாப்பிடுவேன்.
அடுத்தது பார்த்தோம்னா சுண்டல் அண்ட் பச்சை பயிறு. சுண்டல் வந்து சில பேர் ஊர்ல கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. சோயா சுண்டல் இல்லனா பச்சை பயிறு. இது பாத்தீங்கன்னா டெய்லி கன்சிஸ்டன்டா ஏதாவது ஒண்ணு, இன்னைக்கு நீங்க சுண்டல் எடுத்தீங்கன்னா நாளைக்கு பச்சை பயிறு, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல டெய்லி ஒன்னு எடுத்து நீங்க சாப்பிடுங்க. அது கண்டிப்பா நம்ம ஹேருக்கு அவ்வளவு பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லனா உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து ஒரு காட்டன் துணி, கொஞ்சம் கேப்பா இருக்கிற அந்த காட்டன் துணியில பச்சை பயிரை போட்டு தண்ணி ஊத்தி அந்த முளை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முளை கட்டி அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுட்டு ஜன்னல்ல கட்டி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வேர் விட ஆரம்பிக்கும். சோ அதை எடுத்து நீங்க டெய்லி சாப்பிடுறது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இது வந்து வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், பிளஸ் உங்களுடைய ஹேருக்கும் இந்த பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிறு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களால சுண்டல்னா பச்சை பயிறு வேக வச்சு சாப்பிடுறது உங்களால வெளியே போய் அஃபோர்ட் பண்ண முடியல, வாங்க முடியலன்னா நீங்க இந்த மாதிரி கூட ஹாஸ்டல் இருக்கிறவங்க செய்யலாம். பட் வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா சுண்டல் இல்லைன்னா பச்சை பயிறு டெய்லி ஒண்ணு எடுத்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச 2 கூட எடுத்துக்கலாம், பாதி பாதி அளவுல, அது உங்களோட விருப்பம். சோ நீங்க இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா முட்டை. கண்டிப்பா டெய்லி ஒரு முட்டை வேக வச்சோ இல்ல முட்டை தோசையா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆம்லேட், பொடி மாஸ் இந்த மாதிரி எடுக்க வேண்டாம், ஏன்னா ஆயில் நம்ம அதிகமா ஊத்துவாங்க அதுல. சோ அதனால அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதாம் பீஸ் குட்டி குட்டியா இருக்கும், ஒரு 100 கிராம் 30 ரூபா தான் நினைக்கிறேன். அதை வாங்கி முத நாளே ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் நல்லா உப்பி அது நல்லா வந்திருக்கும். சோ அதை எடுத்து நீங்க டெய்லி மோர்ல கலந்து குடிக்கலாம், இல்லன்னா ஏதாவது ஜூஸ் குடிக்கீங்களா அதுல கலந்து குடிக்கலாம். சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு இல்லையா, ஹீட் நம்ம உடம்புல அதிகமா இருந்தா முடி கொட்டும். நம்மளோட பாடி டெம்பரேச்சரை பாத்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்ல நிறைய இளநீ குடிக்கிறது, நுங்கு சாப்பிடுறது, பாதாம் பிசின் வந்து டெய்லி எடுத்துக்கிறது, இதெல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து தர்பூசணி எல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு வந்து தர்பூசணி சாப்பிட்டா ஒத்துக்காது. எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்தப்போ நான் தர்பூசணி எடுத்துக்கிட்டப்போ எனக்கு தலைவலி அதிகமா வந்துருக்கு. அதனால நான் வந்து முலாம்பழம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஜூஸ் பண்ணி குடிப்பேன். உங்களுக்கு தர்பூசணி ஒத்துக்கும் அப்படின்னா நீங்க தர்பூசணி சாப்பிடுங்க. அப்படி ஒத்துக்கலன்னா நீங்க முலாம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எதெல்லாம் குளிர்ச்சி தருமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இன்டேக்கா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லல, நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து நீங்க டெய்லியும் உங்களுடைய டயட்ல ஆட் பண்ணிட்டு வந்தாலே நீங்க சேஞ்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் மெயினா நம்மளுடைய பாடி ஹீட்டை நம்ம பாத்துக்கணும். நம்ம பாடி ஹீட் கம்மியா இருந்ததுன்னா நம்ம முடி அதிகமா வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் இன்டர்னலா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்ததா பார்த்தோம்னா வெளியே இருக்கிற முடி எப்படி நம்ம கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா இல்ல பெயின், பொடுகு இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெயில் காலத்துல முடி ட்ரை ஆகுறப்போ பொடுகு வர ஆரம்பிக்கும். இந்த கீட்டோசி இந்த மருந்து மட்டும் வாங்கி ஒரு 3 months ஷாம்பு வந்து நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பொடுகு தொல்லை கண்டிப்பா போயிடும். இது பர்சனலா எனக்கு எங்க டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணி இருக்கிறேன். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். நீங்க உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா இது ஒரு 3 months கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணுங்க. அது இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க டைம்லயே உங்க டயட் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப டேண்ட்ரஃப் வரதுடைய பாசிபிலிட்டிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் நான் என் ஹேர் கேர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என் தலையில எப்பவுமே பெயின் இருந்தது கிடையாது, இருந்தது கிடையாது. எனக்கு தலையில பெயினே தங்காது எப்பவுமே. அதே மாதிரி டேண்ட்ரஃப் மட்டும் இந்த மே மந்த் இந்த டைம் போல வரும். அதுவும் நான் ரொம்ப ட்ரை ஆக்கிடுவேன். ஏதாவது ஒரு மத்த விஷயங்களால இதை ஹேர் கேர் பண்ணாம விட்டனாதான் வரும், இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி வராது. சோ அப்படி வந்துச்சுன்னா நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிருப்பேன். நீங்களும் அதை யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்டேஷனோட நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்ததா பார்த்தோம்னா மசாஜ். நம்ம தலைமுடிக்கு கண்டிப்பா நம்ம மசாஜ் கொடுக்கணும், ஏன்னா அது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்களால முடிஞ்சா டே மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையுமே நீங்க உங்க தலைக்கு மசாஜ் கொடுங்க. அப்படி முடியலன்னா ஒரு வேலையாவது ஒதுக்கி நீங்க 10 to 15 minutes உங்க தலைக்கு வந்து மசாஜ் கொடுங்க. அதே மாதிரி நகம் படாம இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் வச்சுதான் நம்ம மசாஜ் கொடுக்கணும், நகத்தை வச்சு கொடுக்காதீங்க. மாசத்துல ஒரு வாரம் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க இன்வர்ஷன் மெத்தட்ல வந்து நீங்க ஹேர் மசாஜ் பண்ணுங்க. சோ அந்த டைம்ல நீங்க ஆயில் அப்ளை பண்ணி நீங்க ஹேர் மசாஜ் பண்ணீங்கன்னா இன்னும் அது பெனிஃபிட்டா இருக்கும். ஒன்னுல முடிய வந்து முன்னாடி போட்டு இப்படி தலை குனிஞ்சிட்டு இந்த இப்படி வந்து நம்ம ரிவர்ஸா வந்து நம்ம மசாஜ் பண்றதுதான் வந்து நம்ம இன்வர்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த இன்வர்ஷன் மெத்தட் வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணிருக்கேன். இது ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்குதான். அதே மாதிரி ஹேர் பேக்னு பாத்தீங்கன்னா அலோவேரா, ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது அவ்வளவு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஹேர் ஃபாலையும் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி எக், முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மஞ்சக்கரோட ஸ்மெல் பிடிக்காதுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு அது இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நீங்க எல்லோ கூட ஆட் பண்ணி அதை நீங்க அதை வந்து அப்ளை பண்ணிட்டு 15 minutes அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். பட் எல்லோ யூஸ் பண்றப்போ ஸ்மெல் அடிக்கும். உங்களால அது பேர் பண்ணிக்க முடியும்னா எல்லோ யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சிடணும். ஏன்னா நமக்கு உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம சூட்டு தணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கம்பல்சரியா பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபிளேக்ஸ் சீடை வந்து நம்ம சுட தண்ணியில கொதிக்க வச்சோம்னா அது ஜெல்லி கன்சிஸ்டன்சில வரும். ஜெல்ல வந்து நம்ம சூடா இருக்கிறப்ப வடிகட்டணும், இல்லைன்னா வடிகட்ட முடியாது. சோ சூடா இருக்கிறப்ப வடிகட்டிட்டு அந்த ஜெல் மட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதுல வந்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறமா விட்டமின் இ டேப்லெட் இது மூணுத்தையும் கலந்து அந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு அது ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்கலாம். உங்களுக்கு தலைபாரமா இருக்கும், சளி பிடிக்கும் சீக்கிரம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு 1/2 hourலயே வந்து தலை குளிச்சிருங்க. சோ இந்த ஹேர் பேக்ஸ் எல்லாம் வந்து உங்க ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என்ன மாதிரி தின்னா இருக்கிற ஹேருக்கு இந்த ஹேர் பேக்ஸ் எல்லாம் சீக்கிரம் அப்சர்வ் ஆகும் நம்ம முடிக்கு. அண்ட் நம்ம ஹேர் ஃபாலையும் இது ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் நான் சொன்ன இந்த அலோவேரா ஜெல், ஐ மீன் கற்றாழை இல்லையா, கற்றாழை, அப்புறம் அந்த முட்டையில, அப்புறம் நான் சொன்ன ஃபிளேக்ஸ் சீட், இதெல்லாம் வந்து நீங்க விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விட்டமின் இ டேப்லெட் இது மூணுமே நீங்க மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்றப்போ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஹேர் பேக்ஸ் எல்லாம் உங்க ஹேருக்கு கொடுக்கும். அந்த ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம்.
சோ இந்த ஹேர் பேக்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஆயில். நம்ம முடிக்கு கண்டிப்பா எண்ணெய் வச்சே ஆகணும் இல்லையா? நான் வெளியே விக்கிற எண்ணெய்கள்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். 2023 இருந்து ஹேர் growth journey ஸ்டார்ட் பண்ணனும் டிசைட் பண்ணனும் சொன்னா இல்லையா? சோ அந்த டைம்ல இருந்து நான் எனக்குன்னு தனியா ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்ன வரையுமே. அந்த ஹேர் ஆயில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும். முடியவும் நல்லா நீட்டா வளர்க்கும். அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி கொட்டியிருந்த முடிகளையும் அது வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். அண்ட் நான் மட்டும் இதை யூஸ் பண்ணல, என் அண்ணனும் யூஸ் பண்ணிருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கும் நான் ஹேர் ஆயில கொடுத்துருக்கேன். அவங்க 2 பேருக்குமே இங்கெல்லாம் வந்து முடி வளர ஆரம்பிச்சது. அண்ட் அண்ணனுக்கு முடி ரொம்ப நல்லா ஆரம்பிச்சது. நான் யூஸ் பண்ற ஹேர் ஆயில் வந்து பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி 2 பேருக்குமே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான். உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவா போடுறேன். ஏன்னா செஞ்சு காட்டினாதான் உங்களுக்கு அது கிளியரா தெரியும். இப்படிதான் செய்யணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும் அப்படின்னு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவா அப்லோட் பண்றேன். அதே மாதிரி நீங்க ஷாம்பு போட்டு குளிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம ஷாம்பு போடாதீங்க. எப்பவுமே ஒரு நீங்க மார்னிங் எழுந்து தலை குளிக்க போறீங்கன்னா நைட்டே எண்ணெய் வச்சிருங்க. முடி லென்த்துக்கும் சரி தலைக்கும் சரி கண்டிப்பா எண்ணெய் வச்சிருங்க. அப்படி இல்ல நைட் வச்சுட்டு காலையில எழுந்துச்சுன்னா தலைபாரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு குளிக்க போறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து முன்னாடியே நீங்க எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தலை குளிங்க. ட்ரையா இருக்கிற ஹேர்ல நீங்க ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. அதே மாதிரி எனக்கு எண்ணெய் வைக்கலாம் பிடிக்காது, எனக்கு டெய்லி எண்ணெய் வைக்க பிடிக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம தலை பின்னதுக்கு அப்புறம் கீழ் முடி மட்டும் நீங்க அந்த இடத்த மட்டும் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால நார்மல் கோகனட் ஆயில் வந்து அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட ஸ்பிளிட் எண்ட்ஸை ட்ரிம் பண்ணணும். ஸ்பிளிட் எண்ட்ஸ்னா நம்ம ஒரு முடியை நம்ம எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அதுல 2 முடியா பிரிஞ்சு இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்போ ஃப்ரீயா விடுறோமோ நம்ம முடியலாம் அப்பெல்லாம் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரும். அதனால மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஸ்பிளிட் எண்ட்ஸை கட் பண்ணணும். ஸ்பிளிட் எண்ட்ஸை கட் பண்ணிட்டு முடியோட எட்ஜ்ல எப்பவுமே ஆயில் வச்சு நம்மளோட ஹேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹேருக்குன்னு சொல்லி தனியா ஒரு டவல் வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு துவட்டுற அதே டவலை வச்சு நீங்க தலைக்கு எப்பயுமே துவட்டாதீங்க. தக்கி டவல்னா தேங்காய் பூ துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டவல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த நீங்க நேச்சுரலா வந்து காய வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஃபேன் காத்துல காய வைக்கிறதா ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரையர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அர்ஜென்ட் நான் வெளியே போகணும் அந்த டைம்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ட்ரையர். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கோவப்படுறது. அதனாலதான் நான் உங்களை வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க மெடிடேஷன் பண்றப்போ உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் காமாக ஆரம்பிக்கும். ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் நார்மலாக ஆரம்பிக்கும். உங்களுடைய பிசிஓடி பிரச்சனை ரிவர்ஸ் ஆகும். அப்போ உங்க ஹேர் ஃபாலும் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். சோ மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு காமன் மிஸ்டேக் எல்லாம் பண்றது, நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து முடி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த ஹேர் ஜெல், சீரம் கண்டிஷனர் எல்லாம் நானும் போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து டேண்ட்ரஃப் நிறைய வர ஆரம்பிச்சது. அண்ட் என் முடி இன்னும் ட்ரையாக தான் ஆரம்பிச்சது. சோ அதனால நான் எப்போ என் ஹேர் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும் அதுல இருந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்குதுன்னா கண்டிப்பா நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நான் நிறுத்துங்கலாம் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு எப்போ டேமேஜ் கொடுக்குதுன்னு தெரியுதோ ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நேச்சுரல் வேல உங்க ஹேர் க்ரோ பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி முடியை விரிச்சு போட்டுருக்காது. இந்த மாதிரிலாம் முடியை வச்சு போட்டு இருக்க கூடாது. எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளியே போறீங்கன்னா முடியெல்லாம் பின்னி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி முடியை பின்னி கீழே மடிச்சு கட்டி பேண்ட் போட்டுட்டு அப்புறமா தூங்குங்க. முடியை ஃப்ரீயா விட்டோம்னா ஹேர் ஃபால் ஆகும். ஏன்னா நம்மளோட ஹேர் லென்த் வந்து ஈஸியா ட்ரை ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க முடியை பின்னி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டா இல்ல, ஜஸ்ட் பின்னி வச்சுக்கோங்க. அது வெளியே போறப்ப கண்டிப்பா லூஸ் ஹேரா விட்டுட்டு போகாதீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹை போனிடெயில் போடுறது. சோ அந்த மாதிரி தான் நான் போட்டு என் ஹேரோட திக்னஸ் வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். சோ அந்த மிஸ்டேக் கண்டிப்பா பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த டிக்டாக் கிளிப்ஸ் இருக்கும்ல அது நிறைய தலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த கேட்ச் கிளிப் இருக்கும்ல அந்த கேட்ச் கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பேண்ட் வந்து சாட்டன் பேண்ட் இருக்கும்ல நான் உங்களுக்கு பிக்சர் இன்சர்ட் பண்றேன். அதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் ஹேர் லாஸ் ஆகும். லைக் ஸ்ட்ரைட்னர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். சோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஹேருக்கு எவ்வளவோ செலவு பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். பட் ஒரு 100 ரூபா போட்டு நாம ஒரு உடன் கோம் வந்து வாங்கி வச்சுக்க மாட்டாங்கிறோம். இந்த மிஸ்டேக் மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் பண்றாங்க. 100ல இருந்தே 200க்குள்ளேயே வந்து நம்ம தலைக்கான உடன் கோம் வந்து இருக்குது. சோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் கோம்ஸ் யூஸ் பண்ணாம இந்த கோம்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த ஃபிரிக்ஷன் இல்லாம உங்க ஹேர் லாஸ் வந்து இது குறைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடன் கோம் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த திக்கான பில்லோ கேசஸ் வந்து யூஸ் பண்றது இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் பண்ற தப்பு. ரொம்ப திக்கா அந்த காட்டன்ல இருக்கிற அந்த தலவாணி உரையை வந்து யூஸ் பண்றது அது கண்டிப்பா முடி வந்து கொட்ட வைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டா ரொம்ப சாஃப்டா இருக்கிற கிளாத்தா வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த சாட்டன் பில்லோ கேசஸ் வந்து வாங்குங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டு பி ஃபிராங்க் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க சாட்டன் பில்லோ கேசஸ் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும், முடி கொட்டாதுதான் ஒத்துக்கிறேன். பட் உங்ககிட்ட ஏசி இல்லனா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. அப்படியே நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை வந்து நீங்க இந்த வின்டர் டைம்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. வெயில் காலத்துல அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வெயில் காலத்துல யூஸ் பண்றப்போ உங்களுடைய வேர்வை எதையுமே அதை அப்சர்வ் பண்ணாது. அந்த தலைவலி வரையும் ஈரமாகி உங்க தலையில திரும்பவும் நீர் கோத்து தலைவலி தான் வரும். இதை நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். அண்ணனும் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் நீங்க இந்த வெயில் காலத்துல சாட்டன் பில்லோ கேசஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பெரிய டிராபேக் வந்து சாட்டன் பில்லோ கேசஸ்ல இருக்குது. அது நிறைய பேர் அட்மிட் பண்ணிருக்காங்களா என்ன எனக்கு தெரியல. சோ உங்ககிட்ட ஏசி இருக்குன்னா இந்த வெயில் காலத்துல நீங்க அந்த பில்லோ கேசஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைம்ல யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வெயில் காலம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேசஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அது ஹேருக்கு நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா அடிக்கடி ஷாம்பு சேஞ்ச் பண்றது. நான் இந்த வேலையை பண்ணுவேன். நான் இந்த வேலையை நிறையவே பண்ணிருக்கேன். ஷாம்புன்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளுடைய முடியில இருக்கிற ஆயில கிளீன் பண்ணுது, அவ்வளவுதான். ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அது நம்மளுடைய ஹேர் ஆயிலி ஆக்குறதும் சரி, ட்ரை ஆக்குறதும் சரி, டேமேஜ் பண்றதும் சரி,
எப்படி வேணா நம்மளோட ஹேர் அஃபெக்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு எந்த ஷாம்பு ஒத்துக்குமோ அதுல மட்டும் நீங்க கன்சிஸ்டன்டா இருந்து அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. எனக்கு நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மீரா ஷாம்பு இருக்கும்ல, இப்போ ₹2 பாக்கெட் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்ப இருந்தே இதான் ஒத்துக்கும். இது இல்லைன்னா லாரியல் அந்த கோல்டன் கலர்ல ஒரு ஷாம்பு இருக்கும்ல, இது ரெண்டு தான் என் ஹேருக்கு ஒத்துக்கும். லாரியல் வந்து எங்க ஊர் பக்கம் அதிகமா கிடைக்காததுனால நான் வந்து மீரா மட்டும் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ மீரா மட்டும் தான் என்னோட ஹேருக்கு இன்ன வரையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. மோர் தென் 10 இயர்ஸா எனக்கு ஹெல்ப் பண்றது மீரா ஷாம்பு மட்டும் தான். சோ இந்த மாதிரி உங்க ஹேருக்கு எந்த ஷாம்பு ஒத்துக்குமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஷாம்பு யூஸ் பண்றப்போ தண்ணி கலக்காம ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது வாட்டர் கூட டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒழுங்கா தூங்காம இருக்கிறது, மினிமம் 7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டா சாப்பிடுறது, லைக் இந்த சிக்கன், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது, சுகர் நிறைய சாப்பிடுறது, இது எல்லாமே நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ். இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணல, கம்மியா தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன ஹேர் கேர் எல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்க ஹேர்ல நீங்க சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்க பிசிஓடியும் நீங்க சைட் பை சைட் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, அந்த டைம்ல உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் கேர் மட்டும் பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. சோ நீங்க பிசிஓடியும் ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க நேச்சுரலா கியூர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இது டைம் எடுக்கும். சோ அதுக்கு பொறுமை உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். நீங்க டயட்டுமே வந்து நிறைய சொல்லாததுனால ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்டா நீங்க இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது வேற இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை மீட் பண்றாரு. ஷைன் லைக் எ ஸ்டார். பை.